லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக 2 வழக்கறிஞர்கள் வந்திருக்காங்க. 2 பேருமே சமூக தளத்தில் முக்கியமாக பணி செய்யக்கூடியவங்க. ஒருத்தர் வழக்கறிஞர் உமர் கய்யாம், இன்னொருத்தர் வழக்கறிஞர் பழனி சகாம். வணக்கம் தொடர். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை செஞ்சதில். நம்ம உங்கள்கிட்ட முக்கியமாக நான் பேச விரும்புனது பழனி பாபா அவர்கள் குறித்து. 2 பேருமே அவர் சார்ந்த விஷயங்களை நீங்கள் 2 பேர் தான் அந்த புத்தகங்கள்லாம் போட்டு இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பழனி பாபா குறித்து நிறைய விஷயங்கள் காணொலிகள்லாம் பரவலாகுது. அவர் சம்பந்தமாக நிறைய உரையாடல்கள் வருது. அதுக்கு உங்கள் 2 பேருடைய பங்களிப்பு முக்கியமான பங்களிப்பு. நீங்கள் பழனி பாபா அவர்களால் எப்படி ஈர்க்கப்பட்டீங்க, என்ன இது? அதுக்கு முன்னாடி நான் பழனி சகான் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பின்னணி என்ன? அடிப்படையில் எழுத்தாளர். அப்படித்தான் உயிர்மையில பத்திரிகையில ஒரு 4 ஆண்டுகளாக அதில் உதவி ஆசிரியர் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு பின்னாடி இப்போ அவனுக்கு வழக்கறிஞர் அடிப்படையில் தொடர்ச்சியாக ஊர் பழனி தான், அதனால பழனி சகான். அதை ஒட்டி தான் பழனி சகானுங்கிறது எனக்கு தெரியும். பழனி பாபாவும் எங்களுடைய ஊர் அப்படிங்கிறதை கடந்து ஊரில் இருந்த வரைக்கும் எங்களுக்கு அப்படி பழனி பாபா குறித்து அதிகம் தெரிஞ்சுக்கிட்டு கிடையாது. பின்னால் நான் கல்லூரி காலங்களில் படிச்சுட்டு இருக்கிறப்ப தான் பழனி பாபா, அப்போ தான் பழனி பாபாவை குறித்த வீடியோக்கள் முத வீக் கிளிப்புன்னு சொல்லிட்டு யூடியூப்புக்கும் முன்னாடி வீக் கிளிப்புன்னு ஒரு அதில் தான் ஒரு ஸ்பீச்சஸ், அப்புறம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சிடிகளில் கிடைக்கும் இல்லைங்களா, அப்படி பார்த்து பாபாவுடைய நினைவு. நீங்க அவருடைய பேச்சுகள் எதுவுமே நேரடியாக கேட்டதில்லை? நேரடியாக கேட்டதில்லை. காலத்துல பிந்தைய நான் பிறந்தது 90. அவரு படுகொலை செய்யப்படக்கூடிய சமயத்துல ஒரு 6 அல்லது 7 வயதுக்கு உட்பட்ட தான் நேரடியா கிடையாது. உங்களுக்கு என்ன? நான் சின்ன வயசுல ஒரு 13-14 வயசுல இருக்கிறப்போ எங்கள் பகுதிக்கு வந்தார். ஒரு குடிசை வீட்டில் ஒரு குடிசை வீடு இருக்கும். அந்த வீட்டில் ஒரு மீட்டிங் நடக்குது. அவங்க பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. அப்போ நான் போய் அவரை பார்க்குறேன். ஏன்னா சின்ன பையனாக அங்கே இருக்கிறதுலேயே எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ஆட்கள் வரப்போ சின்ன பையனாக குட்டியாக இருந்ததான் நான் என்னை இழுத்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, அன்றைக்கே திருப்பூரில் பெரிய பள்ளிவாசல் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்தில் நான் ஒரு கவிதை படித்தேன். என்ன பேசினேங்கிறதே நினைவு வரல. அவர் கூட பக்கத்தில் உட்காந்து இழுத்து மடிக்கு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரு. அவர் மேடையில் அவர் முன்னாடி பேசினேன். ஒரு 13-14 வயசுக்குள்ள இருக்கும் அவனுக்கு அந்த அறிமுகம். பழனி பாபா அவர்கள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு அவரை? ஏன்னா அவரை பத்தி பல முகங்கள் இருக்கு. அவருக்கு பல பெரிய தலைகள் கூட எல்லாம் நெருக்கமா இருந்திருக்காரு. அவர்களை ரொம்ப எள்ளி நகையாடி எல்லாம் அவருடைய மேடை பேச்சுகள்லாம் பார்த்துருக்காரு. குறிப்பா தொப்பியா அப்படின்னு எம்ஜிஆரை இது பண்ணி பேசுவாரு. இந்திரா காந்தி அப்படி இப்படின்னு வரிசையா அவர் பாட்டுக்கு ஒரு பேச்சுகள்லாம் பிரமாதமான ஒரு உரை. அது கவனித்த வரைக்கும் நான் குறைவான இதுதான் பார்த்துருக்கேன். ரொம்ப அறிவுபூர்வமான பேச்சுகளா இருந்தது. எப்படி புரிஞ்சுக்கிட்டது நம்ம பழனி பாபா? நீங்கள் பழனி பாபா புரிஞ்சுக்கிறதுனா பழனி பாபா முஸ்லீம் சமூகத்திலிருந்து உருவான ஒரு பொது தலைவராகத்தான் அவரை சுருக்கமாக அப்படி தான் தேவைப்படும். ஒரு முஸ்லீமிற்கான ஒரு தலைவர் அப்படி, முஸ்லீம் சமூகத்திலிருந்து வந்த ஒரு பொதுவான தலைவர். ஏனைய பிற சமூகத்திலிருந்து, அது இங்கே குறிப்பிடக்கூடிய பெரும்பான்மை சமூகத்திலிருந்து வந்தவங்களுக்கு ஒரு பொது தலைவர் கிடைக்கிறது போல பழனி பாபா முஸ்லீம் சமூகத்தில் பிறந்தவர், வளர்ந்தவர், அந்த தளங்களில் ஒரு காட்டமான பணிகளை செஞ்சவர் கூட அவர் பொதுவான ஒரு தலைவராகத்தான் களத்தில் இயங்கி இருக்கிறாரு. அப்படிதான் அவரை சுருங்க புரிஞ்சுக்கணும்னு அப்படித்தான் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு இஸ்லாமியரா இருந்தா அவர் இஸ்லாமியர்களுக்கு தான் தலைவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய பொது புத்தி அப்படி இல்லை. ஒரு முஸ்லீம் சமூகத்திலிருந்து எவ்வளவுதான் நீங்க ஒரு மைய நீரோட்ட அரசியல் பேசினாலுமே கூட அவர்கள் சிறுபான்மையினருக்காக அல்லது முஸ்லீம்களுக்கான தலைவராகத்தானே சுருக்கப்படக்கூடிய போக்க பார்க்கறோம். குறிப்பா நம்ம அந்த வார்த்தையே ரொம்ப தப்பான வார்த்தை தொடர். சிறுபான்மையினர் அப்படின்னு ஒருத்தங்களை சொல்றதே அது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இப்படி மதம் சார்ந்து அவர்களை சிறுபான்மையினர் சொல்றதே திராவிட அரசியல் பல இடங்களை மறுக்கிறார். பழனி பாபாவோட உரைகள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பல இடங்கள்ல அவரே அதை மறுக்கிறார். சிறுபான்மைங்கிறது எந்த அடிப்படையில சிறுபான்மை, இப்ப நான் சிறுபான்மைன்னா யார் இங்க பெரும்பான்மை, அவங்க எந்த அடிப்படையில பெரும்பான்மையா இருக்கிறாங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு. இன்னொரு கோணம், ஆன்மீக வழியிலும் அவர் சிறுபான்மைங்கிற அந்த வாதத்தை மறுக்கிறார். இஸ்லாம்ங்கிற அந்த ஆன்மீக வடிவத்துக்குள்ள இருந்தும் அதனுடைய இறையியல் கோட்பாட்டுக்குள்ள இருந்துமே கூட பழனி பாபா
இந்த ஆஸ்பெக்ட்ல கூட நீ வந்து சிறுபான்மை சொல்றது இந்த இஸ்லாத்திற்கு முரணான ஒரு வார்த்தையா கூட அவர் பதிவு செஞ்சிருக்காரு. 2 கோணத்திலையும் பதிவு செய்யறாரு. நீங்க சமூக எண்ணிக்கைங்கிற அடிப்படையில வச்சாலும் முரணானது, ஆன்மீக கோட்பாட்டு தளத்திலையும் இது இந்த நீ பின்பற்றக்கூடிய அந்த கோட்பாட்டுக்கு எதிரானதுங்கிறத தொடர்ச்சியா அமைச்சிருக்காரு. ஆனால் இங்க அடையாளமா இருக்கக்கூடிய ஒரு சொல், அந்த சொல்லில் நம்ம குறிப்பிடுறோம். நமக்கு ஒரு சில வார்த்தைகள் பொதுமைப்படுத்தப்பட்ட வார்த்தைகளா இருக்குது, அதை சொன்னாதான் புரியும். அப்படிங்கிறப்ப இதுக்கு ஒரு சரியான அல்லது பரவலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை பிரயோகம் இங்க இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகணும். இந்த மத சிறுபான்மையை இன்னைக்கு வந்து இதுக்குள்ள இந்த தமிழகத்துக்குள்ள ஒரு சிறுபான்மையா மார்க்க சிறுபான்மையா இருக்கலாம், கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ மார்க்க சிறுபான்மையா இருக்கலாம். அவங்க கட்ட ஊர்ல இருக்கவன் 1000 சொல்லுவார், நம்ம என்னவா சொல்றோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. நீங்க வந்து இங்க நீ சிறுபான்மை அப்படின்னு சொல்லி ஒரு சுருக்கிற போக்கு இருக்கு வரீங்க. அப்புறம் நீ பாதுகாப்பற்ற தன்மையில நீ இருக்கிற அந்த எண்ணத்தை விதைக்கிறதே வந்து ஒரு அரசியல் தான். உனக்கு நான் தான் பாதுகாப்பு, என்னை விட்டா வேற நாதி இல்லை உனக்கு அப்படின்னு சொல்றது. அப்புறம் நீங்க இப்ப வந்து திராவிடத்தை சொல்றீங்க, தனிச்சு திராவிடம் பேசுறவங்கள்ட்ட மட்டும் இல்லை, இடதுசாரிகளுக்கு அந்த நான் பல பேர்கிட்ட கேட்டுக்கேன், நீ எதுக்கு என்னை சிறுபான்மைன்னு நீ என்னை எதுக்கு தள்ளி வச்சுக்கோங்க, ஏன் உன்னோடு என்னை சேர்த்தி வந்து பொருத்தி பார்க்க முடியல, இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ உங்களோடு சேர்த்து தனியா ஒரு வட்டம் போட்டு தடுக்குது. நீங்கள் பேசுவது, நீங்கள் வந்து இடதுசாரி தன்மையில நீங்க பேசுறீங்கன்னா அப்படி பார்க்கலாமா, ஒண்ணு சிறுபான்மையும் பார்க்கலாமா, இல்ல திராவிடங்கிற அடிப்படையில் நீங்க பேசினீங்கனாலும் நீ எப்படி என்னை எப்படி பாக்குறீங்கன்னா நீ என்ன பெரும்பான்மை, இந்த கேள்விகளை நம்ம வந்து இவங்களை நோக்கி வைக்கிறோம். நீங்க சாதாரண எளிய மக்கள் யாராச்சும் பேசலாம்னு நீங்க அதை பத்தி நமக்கு வந்து பேசிக்கல. ஒரு தத்துவம் சார்ந்து, ஒரு கட்சி சார்ந்து, ஒரு அரசியல் சார்ந்து பேசுறப்பதான் இங்க இது வருது. இது எந்த இசத்திலிருந்து பேசினாலும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. புரட்சியர் பழனி பாபா வந்து அதற்கு நிறைய சொல்லியிருக்காரு. அவ்வளோ சொன்ன மாதிரி ஆன்மீக அடிப்படையில் இருந்தாலும் சரி, எண்ணிக்கை அடிப்படையாக இருந்தாலும் சரி, எந்த வகையில் இருந்தாலும் சரி, நீங்கள் இங்கே சிறுபான்மைன்ற கேள்வியை வச்சுருக்காரு. அந்த இதை பேசி அவருடைய பழைய வரலாறு அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க. சும்மா பழனி பாபாவுடைய வரலாறு அப்படின்னா வந்து ஒரு 70களுடைய மத்தியில தான் அவருடைய அந்த பொது வாழ்வுங்கிறது தொடங்குது. குறிப்பா வந்து அன்றைய காலகட்டம் அவர் வந்து ஒரு ஆன்மீக பரப்புரையாக பேச்சாளர், பிற மதங்களோடு ஒப்பீடு செய்து தன்னுடைய மதத்துக்கான விஷயங்களை பரப்பக்கூடிய அந்த கோணத்துல தான் பழனி பாபா ஒரு சொற்பொழிவாளராக அந்த காலகட்டத்தில் இப்படிதான் அடையாளமாகிறார். ஒரு மார்க்க அறிஞரா அந்த மாதிரி ஒரு பிளாஸ்பரா ஆயிருக்கிறாரு. மசூதிகள் அந்த மாதிரி இந்த ஓதுவார் பண்ற மாதிரி அந்த மாதிரி படி புரிந்தாரா? அது வந்து இமாம் அப்படிங்குவாங்க. இவரு மார்க்க உரை, அதாவது குறிப்பா பயான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொற்பொழிவுங்கிறத பயான்ங்கிற வார்த்தை, அந்த சொற்பொழிவு தான் ஒரு செய்யக்கூடிய நபரா இருந்தார். குறிப்பிட்டு சொன்னோம்னா வந்து இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம பல மார்க்கறிஞர்களோட வந்து அவர் வந்து உலக அளவுல வந்து ஒரு டிபேட்ஸை கிரியேட் பண்ணியிருக்கிறார். அப்படித்தான் வந்து அவர் அமெரிக்கால பிலடெல்பியால ஒரு 13 மணி நேரம் பேசுனது அப்படிப்பட்ட ஒரு உரை தான். நிறைய பேரோட ஒரு விவாத நிகழ்ச்சியாக ஒரு 13 மணி நேரம் தொடர்ந்து அதுல அவர் பேசியிருக்கிறாருங்கிறது அந்த இதில் நடந்த உரையாடல். அப்படி வந்தவர் பிற்பாடு மறைந்த எம்ஜிஆர் அவரோடு ஒரு நல்ல நட்பு கொண்டிருந்தாரு. அவரோடு ஒரு முரண்பாடு எப்படி சாத்தியமானது, அந்த நெருக்கம் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா ஏதாவது? அந்த நெருக்கம் வந்து பழனி பாபா வந்து கல்லூரி படிச்சுட்டு இருக்கிறப்ப 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கிறப்ப வந்து மறைந்த முக்கிய தேவரோட ஒரு அறிமுகமாகுது. இவருக்கு இந்த ஆன்மீக தலங்கள்ல ஒரு ஞானம் பெற்றக்கூடிய ஒரு, இப்ப நமக்கு சித்தர்கள் வழியில இங்க வந்து சூஃபிச மரபு, ஞான மரபுல சூஃபிச மரபு, அதனோடு அவருடைய ஆன்மீக பயணத்தை பழனி பாபா தொடங்குறாரு. அப்ப முக்கிய தேவர் வந்து அதன்பால் இவர் கூட ஏற்படுறாரு. அந்த அடிப்படையில இவங்களுக்கு 2க்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு. அப்படிதான் வந்து இங்க இல்ல, அவருக்கு நேரடியா இந்திரா காந்தியோட ஒரு அறிமுகம் உண்டாயிருது. முக்கிய தேவர்களும் நேரடியாக இந்திரா காந்தியோட அவங்களோட அறிமுகமாகி அங்க இருந்துதான் எம்ஜிஆருடைய அறிமுகம் வருது. அன்னைக்கு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரு. ஸோ அந்த நெருக்கங்கிறது அப்படிதான் அவங்களுக்கு கிடைக்குது. அப்படி எம்ஜிஆரோட ஒரு நல்ல ஒரு தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து ஒரு நண்பராக இந்திரா காந்தி கிட்ட கூட்டு போய் அறிமுகப்படுத்துற அளவுக்கு எப்படி இந்திரா காந்தி அவங்களுக்கும் வந்து ஆன்மீகத்துல ஒரு தீவிரமான நம்பிக்கை இருந்தது. குறிப்பா அவங்களுடைய ஒருத்தர் கூட அவருடைய பேர் வந்து முக்கியமான ஒரு பேர், அவருடைய ஆன்மீகம் சார்ந்த ஒருத்தர் இருக்கிறார், நம்ம தீரேந்திரன் நினைக்கிறேன். அவருடைய அவங்க முக்கிய இதா இருந்தாங்க. அப்படி அவங்களுக்கு நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்களையும்
பழனி பாபா வந்து அவங்க அவங்க பாப்பா மேல ஒரு மதிப்பு வந்து அவங்க அப்படித்தான் எடுத்துக்கிறாங்க. முக்கிய தவிர சிட்டிங் எம்பி. ஸோ அந்த நெருக்கம் அவங்களுக்கு இவங்களுக்கு இதெல்லாம் ஈடுபாடு இருக்கனால பழனி பாபாவோட அறிமுகம் கிடைக்குது. அவங்க வந்து க்ளோஸ் ஆயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி பாபா அவங்க கூடயும் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பா வந்து பழனி பாபா குறிப்பிடுறாரு, மறைந்த ராஜீவ்காந்தி அவருடைய திருமணத்தின் போது கூட விட்னஸ் சைன் பண்ணியிருக்கிறேன் அதுலங்கிறது பதிவு செய்யறாரு. அவரோட உரையில பதிவு செய்யறாரு, நம்ம பார்க்க முடியும். அப்படி அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இருந்து அங்க சென்ட்ரல் அல்லது இன்னைக்கு குறிப்பிடக்கூடிய ஒன்றிய அரசுக்கும் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்குமான ஒரு இணைப்புல ஒரு விஷயத்துக்காக எம்ஜிஆர் உடைய ஒரு உரையாடல் இவருக்கு ஆரம்பிச்சு இவர் இந்திரா காந்தி அந்த ரூட்ல இருந்தா வர்றாரு. இங்க இருந்து அங்க போலாம், அந்த ரூட்ல இருந்தா இங்கிட்டு வர்றாரு அவரு. அப்ப இங்க பேசி அவரோட நட்பு உருவாகுது. அதுக்கு பிற்பாடு என்னது, ஒரு தனிப்பட்ட நட்பாக ஒரு வெல்விசராக அன்னைக்கு ஏடிஎம்கே அந்த இதை தொடங்குற அந்த காலகட்டங்கள்ல இருந்து அவர் வர்றாரு. குறிப்பா உலகம் சுற்று வாலிபன் படத்துல நடந்த பிரச்சனைகள், அன்னைக்கு அவர் வந்து ஒரு கட்சியை தொடங்கி ஒரு நெருக்கடியில சந்திச்சினார். ஆளும் அரசாக திமுக இருக்குது, கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறாரு. இந்த சூழல்ல இந்த உலகம் சுற்று வாலிபனுக்கு நடந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். குறிப்பா மதுரை மேயரான முத்து வந்து படம் வெளியானா சேலையை கட்டிக்கிறேங்கிற அளவுக்கு அவர் பேசினதுதான் வெளியில எல்லாருக்கும் பரவலான தகவல். அந்த சூழல்ல அவருக்கு அந்த படத்தை கொண்டு வரக்கான பெரும் உதவிகளை வந்து அவரு பழனிபாபா முன்னெடுக்கிறாரு. அந்த படம்கான அந்த இதை ஃபிலிம்ஸ் ரோலை கழுவுறதுக்கான முயற்சிகளை எடுத்து ஹைதராபாத்தில் கொண்டு போய் வச்சு அதை செய்யறாரு. ஏன்னா இங்க வந்து அது நடந்தா ஒருவேளை அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க, ஆசிட்ல டெஸ்ட்ராய் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா பொலிட்டிக்கல் இது இருக்கனால அப்படி ஒரு சூழல் அன்னைக்கு ஒரு பெரிய நெருக்கடி. அப்ப அதுல உதவுறாரு. இப்படி உங்களுடைய இது வளருது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இவரு எப்படி செல்வாக்கா மாறினார் பழனி? ஒரு பழனிங்கிற ஒரு பகுதியில இருந்து அது அவருடைய அந்த காலகட்டத்துல அந்த சொற்பொழிவுல உலகம் முழுக்க ஒரு முஸ்லீம்கள் மத்தியில ஒரு ஃப்ரேம் ஆயிடுறாரு. ஒரு ஃப்ரேம் ஆயிடுறாரு, மார்க்க சொற்பொழிவு ஒரு ஃப்ரேம் ஆயிடுறாரு. அந்த இடத்துல ஒரு செல்வாக்கு அவருக்கு ஒரு சொற்பொழிவாளராக ஒரு செல்வாக்கு அவருக்கு உருவாகிறது. அப்புறம் இவருடைய அந்த ஆன்மீக விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல சில ப்ரொடிக்ஷன்ஸ் அவர் வைக்கிறாரு. அது அங்க களத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப கூடுதல் மதிப்பு உருவாகும் இல்லைங்களா நம்ம. அப்ப அந்த மதிப்பு இவரை நோக்கி இருக்குது. இவருடைய ஒரு பொலிட்டிக்கல் லாபி இவரை வச்சு இங்க உருவாக்கப்படுது. எம்ஜிஆருடைய தொடர்பு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பழனி பாபாவுக்கு அவங்களுடைய தந்தைக்கும் எம்ஜிஆருக்கும் தொடர்பு வந்தது. அவங்க ஒரு ஒரு நல்ல ஒரு செட்டில்டான ஒரு பேக்ரவுண்ட். அவங்க தந்தையும் சரி தாய்மொழியும் சரி ரெண்டுமே வெறும் செட்டில்டான ஃபேமிலி. தாய்மொழிங்கிறது ஆய்குடியில முதலாளி கொடுப்பான வகைப்படுத்துவாங்க. தந்தை வந்து குன்னூர்ல காப்பி எஸ்டேட் ஒரு நல்ல இது. செல்வந்த பின்னணிங்கிறப்ப எம்ஜிஆரோட அவங்களுக்கு குறிப்பா நம்ம அந்த கோல்ஃப்ல இந்த கிளப்ல இந்த மூலமாலதான் அவங்களுக்கு ஒரு நல்ல தொடர்பு இருந்தது. குறிப்பா கலையரசி படம் ஷூட்டிங் போது கூட வந்து எம்ஜிஆர் வந்து பாபா பார்த்துருக்கிறார். அவர் பள்ளி மாணவர் தான். ஆனா கலையரசி ஷூட்டிங் பொழுது எம்ஜிஆர் வந்து ஷூட்டிங் வீட்லயும் வந்து பாபா சந்திச்சிருக்கிறார். ஆனா அப்ப இந்த அறிமுகமும் நட்பெல்லாம் இல்ல, அவங்க தந்தை வழியாக அப்படி ஒரு இது கிடைச்சது. பின்னாடி இந்த நினைவுகளை அவர் எம்ஜிஆரோடையும் பகிர்ந்து இருக்கிறாரு. இப்படி ஒரு தொடர்பு வருது. அந்த இதுல வந்து எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆகிறார். 27ல ஆட்சி பிடிக்கிறார், முதலமைச்சர் ஆகிறாரு. ஏற்கனவே பாபாவுக்கு வந்து முக்கியத்தவர் ஒரு நல்ல நெருக்கம். அப்ப அந்த முக்குளத்தூர் பெல்ட்னே இவருக்கு ஒரு ஃபேம் போற எல்லா தலைவர்களுடையும். குறிப்பா வந்து நம்ம அதிமுகவுடைய முதல் பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மாயத்தர், அவரோட எல்லாம் ஒரு நல்ல நெருக்கம் வந்து பாபாக்கு கிடைக்குது. அந்த சமூக ரீதியாக இவருக்கு ஒரு நல்ல உறவு அங்க உண்டாகுது. அவர் மேல வீட்டுக்கு போறது வர்றது, இங்க வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிற பழனி பாபாவை தங்கள் வீட்டுக்கு ஒரு பிள்ளையாக கூட ஒரு நல்ல ஒரு நெருக்கம் அவருக்கு இருக்கு. குறிப்பா நீங்க இந்த முக்குளத்தூர் குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா பாபாவுடைய தாய்மொழி குடும்பம் இருக்கு இல்லைங்களா, அவங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய ஒரு அறிமுகத்தை கொண்ட குடும்பமா இருக்கிறாங்க. இவரு முக்கியத்தவரோட நேரடியா பழகுறாரு. அவங்க இப்ப தாய்மொழி வந்து முக்கியத்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய ஒரு நெருக்கத்தை வச்சிருக்காங்க. பாபாவுடைய தந்தை வழி வந்து இவர் இந்த வகையில் எம்ஜிஆரோட ஒரு இப்படிலாம் அவருக்கு கடந்த சம்பவம்லாம் நடந்திருக்கிறாரு. ஸோ இதனுடைய நீட்சியாக பழனி பாபா இப்படியான தலைவர்களோட தொடர்புகளையும் வலுப்படுத்துறாரு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அரசாக அது வரைக்கும் வந்து எதிர்கட்சியாக அல்லது எதிர்கட்சி அரசியலாக நின்று கொண்ட எம்ஜிஆர் ஆளும் கட்சியாக வந்திருக்காரு, முதலமைச்சர் ஆகிறாரு. அரசியல் ஒரு அரசு நிர்வாகமாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிற பொழுது பழனி பாபாவுக்கு சில முரண்பாடுகள் அங்கே உருவாது. அவர் சொல்ற சில விஷயங்கள்லையும் முரண்பாடாது.
அப்பதான் பழனிபாபா வந்து சமூக ரீதியாக மக்களுக்கான சில பிரச்சனைகளை வந்து பேசுறாரு. அப்ப வந்து எம்ஜிஆர் அரசோட மோத வேண்டிய ஒரு சூழல் போக்குறாரு. ம். குறிப்பாகவே ஒரு ஆளும் அரசு, எந்த ஆளும் அரசாக இருந்தாலும் நம்ம பார்த்திருக்கிறோம். எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறப்போ ஒரு நிலைப்பாடும், ஆளுங்கட்சியில ஒரு நிலைப்பாடுங்கிறதா அது எல்லா பக்கமும் நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒரு இடத்துல ஆளும் கண் உதாரணம்னா அது திமுக நம்ம கடந்த 5 ஆண்டுகள்ல அவங்க பேசணும், இந்த 5 ஆண்டுகள்ல பேசுனதை நம்ம பார்க்கிறோம். கருப்பு கொடிக்கும் வெள்ளை பொருளுக்குமான வித்தியாசத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். வெள்ளை குடை. வெள்ளை கொடி. ஆமா. இப்ப எம்ஜிஆர் ஒரு அரசாக இருந்த பொழுது, இப்ப வந்து அந்த பிர்லாக்கு அந்த இடத்த அவங்க ஒப்பந்தம் போடுறப்ப வந்து பாபா அது வந்து வக்ஃபு செய்யப்பட்டது, முஸ்லீம்களுக்கான இடம், அது கொடுக்க முடியாதுன்னு அப்ஜெக்ஷன் சொல்றாரு. அதுக்குண்டான ஆவணங்களை எடுத்துட்டு வந்து எம்ஜிஆர் கிட்ட கொடுக்குறாரு. ஆனா வந்து எம்ஜிஆர் அந்த இடத்துல வந்து கார்பரேட்டுகளுக்கு பெருமுதலாளிக்கு ஆதரவா நின்றாரு. அதனால பழனி பாபா அவரை சமூக ரீதியாக அந்த சோசியல் தாட்ஸோட அவர் எதிர்க்கிறாரு. எதிர்த்து அவரு வெளில வரப்ப என்ன ஆகுதுன்னா, உடனடியா எம்ஜிஆர் என்ன பண்ணிடுறாருன்னா வந்து பழனி பாபா மீது ஒரு தடை உத்தரவு போட்டுறாரு. ம். அரசு தலைமைச் செயலகத்துக்குள்ள வந்து பழனி பாபா நுழைய தடைன்னு ஒரு அரசாணையே வெளியிடுறாரு. ஜியோவே வெளியிடுறாரு அவரு. தொப்பியும் தாடியும் வச்ச பழனி பாபா என்கிறவர் வந்து இந்த மாதிரி வந்தா அனுமதிக்க கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு போட்ட உடனே அது அப்ப யார் இந்த பழனி பாபாங்கிறது குறிப்பிட்ட ஒரு பேரை சொல்லியே பழனி பாபா பேர் சொல்லியே வருது. அப்போ உடனே அவருக்கான அடையாளம் தான் தொப்பியும் தாடியும் வச்ச அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை போட்டு சொல்றாரு. அதை கூட பழனி பாபா கிட்ட தான் சொல்லுவாரு, தொப்பியும் தாடி என்ன தாடி ஒரு 1.5 ரூபா பிளேட்டை வாங்கி சர்ச் சொன்னா என்ன பண்ணுவேன், என்ன உத்தரவு போட்டிருக்கிறவன்னு ஒரு அது ரொம்ப இயல்பு. அவ அதை சொல்றாரு. அப்படிதான் யார் இந்த பழனி பாபான்னு ஒரு பெரிய ஒரு பேசுபொருள் உருவாது. அப்ப வந்து பழனி பாபா மீது வந்து என்ன செய்யறாருன்னா, எம்ஜிஆர் கடுமையான முதல் முறையாக தேசிய பாதுகாப்பு சட்டத்துல எம்ஜிஆர் அரசு பழனி பாபா கைது செஞ்சு கோயம்புத்தூர் சிறையில வைக்கிறாங்க. இதுதான் அவர் அரசியல் ரீதியாக நேரடி காலத்துக்கு வரக்கான ஒரு தொடக்க புள்ளி இது. அதுக்கு முன்னாடி அவர் சேவைகள் இருந்தார். குறிப்பா சொன்னோம்னா இந்த 70 மத்தியில எந்த அளவுக்கு ஆன்மீக பேச்சாளர் இருந்தாரோ அதே அளவுக்கு சமூக சேவை, குறிப்பா வந்து நீங்க ஒரு அறக்கட்டளையினுடைய செயல்பாடு தான் இருக்குங்களா. அந்த மாதிரி நம்ம சென்னையில கூட எடுத்துட்டீங்கன்னா பால் பண்ணை கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தொழுநோய் மையத்துல வந்து அவன் கிறிஸ்துவ பாதிரியார்களோட அந்த முஸ்லிம்களோட சேர்ந்து ஒரு பெரும் பணியை அதை செஞ்சிருக்கிறாரு. நம்ம வாழும் போராட்டம் பாகம் 1 அட்டை படத்துல அவர் அந்த இதுல இருந்த சர்வீஸ்ல இருந்த அந்த போட்டோ தான் பயன்படுத்திருப்போம். ஒரு குழந்தைக்கு வந்து அந்த உடைய போட்டு விடுற அந்த இடத்துல தான் அந்த போட்டோ பயன்படுத்திருப்போம். அது ஒரு கட்டம். அப்புறம் இந்த நெருக்கடிக்கு பின்னாடி அரசியலுக்குள்ள அவர் நேரடி அரசியலுக்குள்ள வர்றாரு. அதிமுக உருவாக்கத்துல அவருடைய பங்களிப்பு எது இருந்திருக்குமா? அவர் எம்ஜிஆரோட ஒரு வெல்விஷரா இருந்தார். அதிமுக உருவாகணுங்கிறது மத்திய காய் நகர்த்தல், இந்திரா காந்தியோட காய் நகர்த்தல். அதுல இவர் இந்திரா காந்தியின் தூதுவராக இருந்து அது 2 முரண்பாடு. அதுல இன்னொரு முரண்பாடு இருந்தது. அன்றைக்கு வந்து அதிமுகவுடைய காங்கிரஸ் கூட்டணியும் அன்னைக்கு ஒரு மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்த பொழுது வந்து இப்படி ஒரு சிக்கல் எமர்ஜென்சி காலத்துக்கு பின்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப இந்திரா காந்தி அவங்கள வந்து தஞ்சாவூர்ல வந்து ஒரு பை எலெக்ஷன் நிறுத்தக்கூடிய ஒரு இது. அப்போ அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு கூட்டணி தேவை இருந்தப்ப அந்த இடத்துலயும் பழனி பாபா தான் அதை ஹோல்ட் பண்றாரு. அதுலயும் வந்து கடைசியில வந்து இவர் எம்ஜிஆர் வந்து அங்க போயிடுறாரு. மொரார்ஜி அவங்க கூட கூட்டணி போயிடுறாரு. இந்திரா காந்தி இங்க நிக்க முடியாதுங்கிற ஒரு வேணாங்கிற ஒரு ஒப்பீனியன் போய் இதுலயும் பழனி பாபாவுக்கு ஒரு முரண்பாடு உருவாயிருது. அது முயற்சி எடுக்கிறாரு, எல்லாம் பேசுறாரு, நடந்துட்டு இருக்குது. திடீர்னு அவர் இங்கிட்டு மாற்றி ஆதரவு கொடுத்தது ஒரு நிலைப்பாடு. அப்புறம் இதுதான் மையம். நம்ம இந்த சேலம் மேக்னெட் உருவானதான் மையம் ஒரு சமூகம். அப்புறம் இந்த கைதுக்கு பின்னாடி பழனி பாபா வந்து விடுதலை ஆகிறாரு. வழக்கு சந்திச்சு விடுதலை ஆகிறாரு. சந்திச்சு விடுதலை ஆனதுக்கு பின்னாடி அதிமுக அரசில் நடந்த பால்டிகா பல்கேரியா கப்பல் பேர ஊழலை வந்து அதுக்குண்டான ஆவணங்களை சேகரித்து பழனி பாபா வெளியில கொண்டு வர்றாரு. அதுக்கு பின்னாடி எம்ஜிஆர் இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு தடை உத்தரவை இன்னைக்கும் இருக்கிறாரு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் துரைசாமி சார் வந்து அந்த வழக்கை நடத்தி பாபா மீது போடப்பட்ட அந்த தடை உத்தரவை ரத்து செய்யுது நீதிமன்றம். தலைமைச் செயலகத்துல அந்த உத்தரவை ரத்து செஞ்சு அதுல ஜெயிச்சு வர்றாரு. அப்ப இன்னும் ஃப்ரேம் அதிகமாகுது. எம்ஜிஆர் அரசு எதிர்த்து யாரு வழக்கு போட்டது, எப்படி ஜெயிச்சாருங்கிறது அதோட நிக்கல பாபா. பால்டிகா பல்கேரியா கப்பல் பேர ஊழலை கொண்டு வர்றாரு. எம்ஜிஆர் சத்துணவுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் செய்யறாரு. ஒரு பேப்பர் விளம்பரத்துல சத்துணவு சாப்பாடு சாப்பிட்ட ஒரு குழந்தைக்கு போலியோ வராதுங்கிற மாதிரி ஒரு விளம்பரம் வந்துருக்கு. பாபா உடனே அதுக்கு எதிராக வழக்கு போடுறாரு. போலியோக்கு உலக அளவுல மருந்து கண்டுபிடிக்கல, நீ கொடுக்குற சத்துணவு எப்படி நீ அது போலியோ போகணும், இது நீ மிஸ்கைட் பண்ற, மக்கள் உன்னை பார்த்துட்டு வந்து போலியோ வழக்கு போடுற அந்த வழக்குல ஜெயிக்கிறாரு.
ம். ஸோ இப்படி 2 இதுலயும் பழனிபாபா வந்து எம்ஜிஆர் எதிர்த்து ஜெயிச்சிட்டாரு. ம். ஒரு போல்டா எதிர்த்தறாருன்னு திமுக தலைவர் உள்ள என்ட்ரி ஆகுறாப்ல. எம்ஜிஆர் எதிர்க்க ஒரு போல்டான ஒரு தலைவர் இல்ல, அவரால் ஒரு நபர் இல்ல அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா தன்னியல்பா கலைஞர் வந்து பழனி பாபாக்கான ஆதரவான அறிக்கையை வெளியிடுறாரு. ம். பழனி பாபா திமுக மேடையில கருணாநிதி தன்னுடைய விளையாட்டுகள் ஆரம்பிப்பாருல்ல. மேடையில பழனி பாபா தொடர்ந்து முழங்குறார். தொடர்ச்சியா அப்போ வந்து அவர் கைது செய்யப்படுறாரு, விடுதலை செய்யப்படுறாரு. திமுக மேடையில கடுமையாக அதிமுக அரசை விமர்சித்து பேசுறாரு. இப்படி ஒரு கட்டம் வந்துகிட்டே இருக்கிறப்ப எம்ஜிஆர் மறைஞ்சிடுறாரு. எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி 89 நடந்த தேர்தல்ல 90 ஜனவரி அல்லது 89 மிட்ல நடந்த தேர்தல்ல வந்து திமுக ஆட்சிக்கு வருது. அதே காலகட்டத்துல தான் ஒரு 1, 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் பழனிபாபா தனியா ஒரு இயக்கத்தையும் அந்த காலகட்டம் முழுக்க மேடைகள் எல்லாமே அரசியல் மேடைகள் தான். தேர்தல் பிரச்சாரம் அரசியல் மேடைகள் இப்படித்தான் சமூக பிரச்சனையும் சேர்ந்து பேசுறாரு. உலகள முஸ்லீம்களுடைய இந்திய அளவிலான பிரச்சனைகள், உலகளவான பிரச்சனைகள், பொதுவான அரசியல் இது, தமிழ் இன அரசியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அந்த கட்டங்களில் பாபா தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றாரு. அப்போ வந்து அதிமுகவையும் காங்கிரஸையும் கடுமையாக எதிர்த்து அந்த மேடைகளை அப்படி வகைப்படுத்திட்டு வர்றாரு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 89 பிற்பகுதியில் ஜிகாத் கமிட்டியை உருவாக்குறாரு. அவருடைய பாதைக்கான ஒரு தனித்த ஒரு இயக்கமாக தேர்தல் அரசியல் தனி, இந்த இயக்கம் சமூக அரசியலாக இயங்கணும் கொண்டு வர்றாரு. இந்த சூழல் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, மத்தியில வந்து திமுக ஜனதாதள கூட்டணியில இருக்கு. தேசிய முன்னணின்னு நினைக்கிறேன். அந்த கூட்டணி பேரு தேசிய முன்னணியில ஜனதாதள கூட்டணிக்கு போயிருக்கு. அப்போ வந்து அந்த கூட்டணியில பாஜகவும் அங்கம் வகிக்குது. சிபிஎம், சிபிஐ கூட அங்கம் வகிக்குது. ஆனா வெளியிலிருந்து ஆதரவு தர்றாங்க. ஆட்சி அமைக்கிறது வெளியிலிருந்து ஆதரவு தர்றாங்க. பாஜகவும் திமுகவும் நேரடியாக அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டில் முரசொலி மாறன் அவர் வந்து திமுகவுடைய பிரதிநிதியாக மத்திய அமைச்சரவையில் இருக்கிறார், இடம்பெறாரு. ஒரு கூட்டணி அரசாக அது இயங்குது. பாஜக கூட்டணி வைக்கிறாங்க. இந்த சூழல் வந்து ரத யாத்திரை அத்வானி தொடங்கிய காலகட்டமும் கூட. அப்ப பழனி பாபாவுக்கு எதிராக பாஜக அத்வானி வந்து அறிக்கையில வெளியிடுறாரு. சென்னையில கைது செய்யணுங்கிற நிர்பந்தத்தை ஏற்படுத்துறாங்க. முரசொலி மாறன் மூலமா பாபா கொடுத்த தகவல் எல்லாமே அன்றைய காலகட்ட அரசியல் சூழலே அப்படித்தான் நகருது. அப்ப என்ன செஞ்சிடறாரு வந்து கலைஞர் அரசு என்ன பண்ணிடுன்னா, பழனி பாபாவை தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகள் எந்த கைதுல அவர் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் வைக்கப்பட்ட பொழுது பழனி பாபா உயிருடன் தான் இருக்கிறாரா, உயிருக்கு ஆபத்து இருந்த கலைஞர் 10 ஆண்டுகள் கழித்து எதிர்கட்சியாக இருந்த பொழுது கடுமையாக அதிமுகவை எதிர்த்து, ஆளும் கட்சி அதிமுக எதிர்த்து எதிர்கட்சி மேடையில இருந்த எதிர்கட்சியாக இருந்த பொழுது திமுக கடுமையாக ஆதரிச்சுட்டு வந்த பழனி பாபா வந்து அதே திமுக ஆளும் அரசு ஆனது பின்னாடி பாஜகவுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப குறிப்பா அங்கதான் சிக்கலாகுது. அதாவது திமுகவுடைய மேடையில் பேசிட்டு இருந்தவர் ஒரு ஆளும் கட்சி ஆன பின்னாடி பேசின விஷயங்கள் மாநில அரசு விமர்சிச்சு நடந்த இந்த கைது கிடையாது. மத்திய பாஜகவோடு ஏற்படுத்தப்பட்ட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது கொடுத்த அழுத்தத்துல இந்த கைதுங்க நடக்குது. அது வரைக்கும் தன்னுடைய மேடை பேச்சாளராக அப்பவே பாஜக அதுதான் சொல்றேன். அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல 7-8 ஆண்டுகளாக தன்னுடைய மேடையில் அதே பாணியில பேசிட்டு இருந்த பழனி பாபா அப்ப அப்படி தெரியாதவர் பாஜக திமுக கூட்டணியின் பொழுது மத துவேஷத்தை தூண்டுவராக ஒரு மதவெறி பேச்சாளராக முத்திரைவிக்கப்பட்டு கைது செய்யப்படுறாரு. அந்த கைது தான் பழனி பாபாவுடைய வாழ்வில் அவர் இருந்த நீண்ட சிறைவாசம். கிட்டத்தட்ட 8 மாதங்கள் வந்து அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் இருந்தார். அதுக்கு பல காரணங்கள் குறிப்பிடாங்க. நாகூர் கலவரம் இவனாலதான் உண்டாச்சு அப்படிங்கிற அதெல்லாம் பாபா மறுக்கிறார். நாகூர் கலவரத்துல கைது நான் தான் காரணம்னா நாகூர் மேஜிஸ்ட்ரேட் நாகப்பட்டினம் மேஜிஸ்ட்ரேட்ல ரிமாண்ட் பண்ணோம், என்ன எதுக்கு நீ மதுரை கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிடுவேன். அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அந்த இதுல கைதாகி காரைக்குடியில இருந்து இது பண்றாங்க, மதுரைக்கு வர்றாரு. உடனடியாக அந்த வழக்குமே விடுதலை செஞ்சு இந்துஸ்தானுக்கு ஆபத்துன்னு சொல்லி ராமகோபால் ஐயர் அவர் மறைஞ்ச ராமகோபால் அவர் எழுதின அந்த புத்தகத்துக்கு பழனி பாபா மறுப்புரை எழுதுறாரு. அவர் ஒரு தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்குறாரு. அப்ப அதுக்கு மறுப்புரை எழுதுறாரு. அந்த புத்தகத்தை தடை செஞ்சு அதுக்காக தான் கைதுங்கிற இதுக்கும் நடக்குது. அந்த வழக்கு இப்படி நீண்டு போகுது. பின்னாடி அவர் அதுல இருந்தும் பழனி பாபா வெளியில வந்துதான் அதுக்கு பின்னாடி வழக்கு அவரே நடத்துவார்ல, அவருக்கு அவராக வாதாடுற நுணுக்கங்கள் ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்காரு. அவர்களுடைய வழக்கறிஞர்கள் அவரு சில வேலைகளை பேசியிருக்காரு. அவருக்குள்ள வழக்கறிஞர்கள் குறிப்பா வந்து அந்த சிறையில வந்து அவர் வந்து பேசுனதுதான் சுடர்மாரி அவர் வந்து ஆலோசனை மன்ற தேசிய பாதுகாப்பு கைதுனா ஆலோசனை மன்ற
இதுல வந்து பேசுவாங்க. அப்போ வந்து அவர் பேசுன நீண்ட உரை ஒரு இருக்கு. முறை இருக்கு. அது குறு நூலா வந்திருக்கு. அவர் பேசுனதும் இருக்கு. அவருக்கு வழக்கறிஞர்கள் இருக்காங்க. துரைசாமி சார், சேவியர் பிலிக்ஸ்னு வழக்கறிஞர் இன்னைக்கு இருக்காங்க. அப்ப அவர்கிட்ட வந்து இஸ்லாமியர்கள் தரப்புல பெரிய அளவுல ஆதரவு இருந்ததா, இல்ல ஒரு பேச்சாளர் அப்படிங்கிற அளவுல பார்த்து ரசிச்சு கடந்து போயிருந்தாங்க? இருந்தது. ஒரு 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 ஒன்றில்லைங்க, ஆதரவு ஒரு இடத்துல இருக்குவாங்க. பழனி பாபா பேசுகிறார், வேற அப்படி எதுவுமே இருக்காது. ஆமா. தலைமை, வரவேற்புரை இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு சின்ன பிட் நோட்டீஸ் இந்த பழனி நோட்டீஸ் அல்லது இந்த பள்ளிவாசல்ல அந்த கைச்சுவல்ல எழுதுறது. எழுதுறது. பழனி அவ்வளவுதான். பேசுகிறார் அவ்வளவுதான். பழனி பாபா பேசுகிறார். சில வேளைகளில் பழனி பாபா பேசுகிறார் என்று பழனி பாபாவே போஸ்ட் விட்டுருவார். நைட்ல போஸ்ட் ஒட்டிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவுதான் விளம்பரம், இவ்வளவுதான். ஆனா ஆயிரக்கணக்கான பேர் கூடுவாங்க. ம். ஆயிரக்கணக்கான பேர் கூடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில செல்வாக்கு. மக்கள்கிட்ட அனைத்து தரப்பு மக்களிடம் செல்வாக்கு இருக்கு. அவரோட முழு பெயர் என்ன? அகமது அலி. அகமது அலி. ஆமா. அதாவது பாபாங்கிற பேரு வந்து அவர் இந்த மரபு இந்த சூஃபிச மரபு. இதனால அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பேர். பழனி பழனி ஊர் பழனி. பாபாங்கிறது பொதுவாக இப்படி ம். சொல்லக்கூடிய இஸ்லாமிய பெரியவர்களை பாபான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. பொதுவாக நீங்க வந்து ஆன்மீகத்தில் அடையாளமானங்கள வட இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா சில பாபான்னு பாபான்னு பார்க்குறோம். அந்த அடையாளத்துல பழனி பாபாங்கிறது உருவானது. அதே அதோட பொது பெயராக மாறி மாறி அப்படியே தான் இருந்தது. ஸோ இப்படிலாம் வந்தார். இப்படிலாம் ட்ராவல் ஆகி வந்தார். அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்துக்கு பின்னாடி ஒரு வெளியே வர சமயத்துல திமுக அரசும் டிஸ்மிஸ் ஆயிடுது. ம். திமுக அரசும் டிஸ்மிஸ் ஆகி தேர்தல் நடந்து அதிமுக அரசு வந்துடுது. ம். இந்த காலகட்டம் தான் பாபா தன்பால் மிகப்பெரிய கூட்டத்தை ஈர்த்ததுங்கிறது. அப்போ வந்து திமுக அரசு கைது செய்தப்போ அதிமுக எம்ஜிஆர் இது பண்ணாரா? எம்ஜிஆர் இல்ல, இல்ல, எம்ஜிஆர் மறைஞ்சிடுறாரு. அவர் மறைஞ்சிடுறாரு. மறைஞ்சிடறாரு. எம்ஜிஆர் மறைஞ்சிடறாரு. அதுக்கு பின்னாடி வந்து அதிமுக அரசு அமைஞ்சிருது. ஜெயலலிதா முறையா முதலமைச்சர் ஆகுறாங்க. இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் 5, 6 ஆண்டுகள் வந்து மிக கடுமையான போராட்டம், கடுமையான இயக்க செயல்பாடுகள் ஒரு பக்கம், கைது நடவடிக்கைகளும், போலீஸ் அடக்குமுறைகளும் அதிகம். இப்ப தோழர் குறிப்பிட்டாரு, சூரடி பாபாவை இறங்கி விட்டுருவாருன்னா, ம். அது என்ன மாதிரி நிலைமைன்னா, அவருடைய அமைப்பு சார்ந்த தோழர் போய் ஒட்ட முடியாத அளவுக்கு நெருக்கடிகளை காவல்துறை ஏற்படுத்துற பொழுது, வேற அவரே களத்துக்கு போய் அதை ம். ஒட்டக்கூடிய ஒரு இதெல்லாம் அவரு செஞ்சிருக்கிறாரு. அவரே வந்து லாட்ஜில் சுத்தி இவருக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டு வெளியில போகக்கூடாதுன்னு க இது பண்ணி கண்காணிச்சுட்டு இருக்கிற சமயத்துல ஜன்னல் வழி எட்டி குதிச்சு போய் அவரு போஸ்ட் ஒட்டிட்டு ஜீப்ல போய் போஸ்ட் ஒட்டிட்டுலாம் வந்திருக்கிற நிகழ்வுலாம் நடந்திருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் அந்த பழனி பாபா இருந்திருக்கிறாரு. இந்த காலகட்டம் தான் பழனி பாபா வந்து ஒரு தலைவராக உருவெடுத்து தன்பால் மிகப்பெரிய ஒரு இதை உருவாக்குனது. ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறாரு. புதிய உத்திகளை களத்துல கொண்டு வர்றாரு. குறிப்பா சிறையிலே பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவரோட ஒரு நல்ல ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிறாரு. அதே மாதிரி பல நெடுமாறன் ஐயாவோட ஒரு நல்ல நெருக்கத்தை அந்த சிறையில ஏற்படுத்திக்கிறார். இன்னும் பல தமிழ் தேசிய அமைப்புகள் கூடயும் பொதுவான இயக்கங்கள், முற்போக்கு இயக்கங்களோட ஒரு பலமான ஒரு கூட்டணியை உருவாக்கிக்கிறார். சமூக இயக்கங்களோடையும், குறிப்பாக சாதி அமைப்புகளா இருக்கக்கூடிய தலைவர்களோடையும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை இந்த சிறை காலத்துல ரொம்ப வலுப்படுத்துறாரு. ம். அதுதான் வந்து அடுத்த கட்ட பாய்ச்சல். அப்ப என்ன செய்யறாரு? கடந்த காலத்துல காங்கிரஸினுடைய அபிமானியாக, அதுக்கு பின்னாடி அதிமுகவுடைய ஆதரவாளராக, பின்னாடி திமுகவுடைய ஆதரவாளர் அந்த பாபா என்ன ஆகிறாருன்னா, இப்படி ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறத கூடவும் நாமே நமக்கான அரசியலை வந்து பேசணும். அதுக்கான தேவைகள் நம்ம இது பண்ணணும். நம்ம உருவாக்கணும். சார்பு நிலையில இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இடத்துக்கு வந்து தனக்கான அரசியல் என்ன அவரு பேசுனாரோ அதுக்குண்டான களத்தை தயார் பண்றாரு அவரு. ம். அப்படிதான் சமூகங்களுடைய கூட்டமைப்பு பண்ணி ஏற்படுத்துறாரு. ம். ஸோ எல்லா சமூகம் நான் அங்கதான் அந்த கேள்வி வைக்கிறார். ஒவ்வொரு சமூகமாக அவர் பிரிக்கிறார். நீ இந்து மதம்ங்கிற அந்த தொகுப்பாக நீங்க அடையாளப்படுத்தி இஸ்லாம் அப்படிங்கிற இந்த நேரடியில கொண்டு வந்து பெரும்பான்மை சிறுபான்மை வாதத்தை வைக்கிறார். ஆனா இயல்பு அப்படி அல்ல. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கை இருக்கு. அவங்க அந்த இதில் தான் இருக்கிறாங்க. அப்ப அதுக்குள்ள இந்து மதங்களுக்குள்ள டெப்தா போய் சில விமர்சனம் வைக்கிறாரு. ஆனா இந்த எண்ணிக்கை பெரும்பான்மை சிறுபான்மைன்னு வைக்கிற விஷயத்தை இங்க தான் அவங்க உடைக்கிற இந்த காலகட்டத்தில். இந்த இவர்களோடு ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தணும். இதுதான் வந்து இன்னைக்கு தேவையா இருக்குது. ம். இங்க அவருக்குள்ள ஒரு தமிழ் தேசிய அரசியல் சிந்தனை உருவானதுன்னு நினைக்கிறீங்களா? அப்பவுமே எல்லா தமிழ் இன குழுக்களையும் சேர்த்து பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சமூகங்களாகவும் சாதிகளாகவும் இருக்கிறவர்களோடு ம். இஸ்லாமியர்கள் இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், ம். இஸ்லாமியர்கள் இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், இப்படியான ஒரு கூட்டமைப்பு இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு சமூகத்தினுடைய ஆளுமைகள் கூட அவர் வந்து இணக்கமாக பயணிச்சிருக்காரு. அதுதான் இன்னைக்கு தேவை. இந்த ஆபத்தான இந்த நேரத்தில் அதுதான் தேவைங்கிறதையும் அந்த அரசியலை தான் அவர் சொல்லி
ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு நாங்கள் ஒரு புத்தகத்தை கூட குறிப்பிட்ட பேராசிரியர் ஜவாஹிர்லா அவர்கள் எழுதின புத்தகம் நபிகளாக சமூக உறவு. இப்போ நபிகள் இஸ்லாம் மறுமலர்ச்சி அடைஞ்ச காலகட்டத்தில் தன்னோடு தான் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த பிற சமூகங்களோடு ஒரு ஒரு நல்லிணக்க சூழலை ஏற்படுத்துறாங்க. அதே பேட்டர்ன் தான் நீங்க பழனி பாபா ஏற்படுத்தணும். அதே பேட்டர்ன் தான் அதை அரசியல் களத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்துல பொறுத்து எல்லா சமூகங்களோட ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி அதே சமயம் முஸ்லீம் மத்தியிலும் ஒரு ஐக்கியப்படுத்தக்கூடிய வேலையும் செய்கிறாரு. இந்த ரெண்டை இணைஞ்சு தேர்தல் அரசியல ஒரு புது பாதையை ஏற்படுத்தணும். தொகுதி வாரியாக குறித்து சில கணக்குகளை குறிப்பிடுறாரு. ஒவ்வொரு தொகுதியிலும் யார் ஜெயிக்க முடியும், எப்படி இவங்க ஜெயிச்சுட்டு வர்றாங்க, இவங்க எந்த மாயையில ஜெயிக்கிறாங்க, ஏன் நம்ம ஜெயிக்க முடியல, இப்படி இதெல்லாம் பேசுகிற பொழுதுதான் பழனி பாபா நேரடியாக அதிகார மையத்திற்கு சவாலாகும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்குன்னு தனித்த ஆளுமையோட ஒரு தலைவர் வந்துடக்கூடாதுங்கிறதுல கருணாநிதி ரொம்ப கவனமா இருந்தார். தேர்தல் அரசியல் ரொம்ப கவனமா இருக்கு. அதுல கருணாநிதி மிக கவனமாக இருந்தார். எதிரியாக குறிப்பிட்ட பழனி பாபா கலைஞர் தான் துரோகின்னு வகைப்படுத்தினார். எம்ஜிஆர் இதுல நெஞ்சில அழுத்தினார், கலைஞர் முதல்ல ஊத்தினார். கடைசி வரைக்கும் அந்த நிலைப்பாடுல அவர் மாறல. அதுக்கு கர்நாடகையும் மாறல கடைசி வரைக்கும். முதுகுல குத்துறதுல அவர் அதை அடையாளப்படுத்தினாரு. அது நீங்க பள்ளியோட குறிப்பா கவனிக்கணும்னா அதிமுக முரண்பாடு வந்தா திமுகக்குள்ள முரண்பாடு வந்து அதிமுக இந்த செட்பேக் ஆகக்கூடிய அரசியல் அவர் செய்யல. ஒரு இடத்துல சூடுபட்டா அதுல என்ன தப்பு இருக்குது, அப்ப அதுக்கடுத்து ஃபார்வர்டா எங்க போகணுங்கிறதா இருந்தாரு. பின்னோக்கி திரும்பவும் இப்ப இன்னைக்கு அவர் என்ன செஞ்சுக்கலாம், திமுக அப்படி பண்ணிச்சுன்னு விட்டு அன்றைக்கு அவர் அதிமுக சமரசமா போயிருக்கலாம். ஆனா அந்த கட்டங்களை அவர் எடுக்கல. அடுத்து என்ன ஒரு சமூக அப்பதான் என்ன செய்யறாரு, சமூக விடுதலை களத்துல அடுத்து என்ன, தான் எதுக்காக ஆதரிச்சுனாரு, இந்த சமூக விடுதலை இதுக்கான விஷயங்கள் தான் ஆதரிக்கிறாரு. ஸோ இதில் இவங்க தவறாக இருக்கிற பொழுது அந்த காலத்தில் அடுத்து என்னங்களை நோக்கி நகர்ந்து ஒரு பெரிய அரசியல் எழுச்சி ஏற்படுத்துறாரு. 96 தேர்தல் 2001 தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான பணிகளை செய்கிறாரு. தனியாக ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கணும் அதில் மற்ற எல்லாத்தையும் ஒரு தோழமைகளாக இந்த சமூக கூட்டமைப்புலாம் தோழமைகளாக உருவாக்கி தேர்தல் அரசியல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்கான வேலைகளை செய்கிறார். கடைசியாக ஒரு 4 மாதங்களாக அதுக்கான பணிகளை தீவிரப்படுறாரு. கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகளாக சமூக நல்லிணக்கங்களை ஏற்படுத்துகிறாரு. தன்பால் அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைக்கிறாரு. முஸ்லீம் மத்தியில் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துறாரு. தேர்தல் அரசியலுக்குள்ள இதை அப்படி எதிரொலிக்கணுங்கிறதுக்காக அந்த களத்தை செஞ்சுட்டு இருக்கிற சமயத்துல தான் பழனி பாபா படுகொலையும் செய்யப்படுறாரு. அது எந்த பின்னணியில, அதாவது குறிப்பாக இதனால ஒரு கொல்லப்படணும் அப்படின்னு சமூகங்களின் கூட்டமைப்பு தான் மெயினா இவர் இந்த எல்லாத்தையும் அரவணைச்சு போறாரு அப்படிங்கிற அவசியமான அபாயமாக இருக்கிறது. செஞ்ச எதிரிகள் நேரடியாக கைது செய்யப்பட்டவர்கள் RSS சேர்ந்தவர்களாக கூட அந்த இதை தாண்டி இங்க நிகழ்த்தப்பட்ட அரசியலும் பார்க்க வேண்டியது, புறக்காரணிகளாக பார்க்க வேண்டியது, இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த இடத்துல வேலை செய்யும். எல்லாத்தையும் இணைக்கிறாரு. தனியா நிக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையும் வரைக்கும் மேடையில் ஏறாரு, கடிக்கிறாரு, கைதாகிறாரு, போறாரு, பிரச்சனை இல்லை. இப்ப இவர் என்ன செய்யறாரு, ஒரு அமைப்பாக்குறாரு. அத தேர்தல் அரசியலுக்குள்ள கொண்டு வெறும் இஸ்லாமியர்ல மட்டும் இல்ல, அனைத்து சமூகங்களையும் விஷயம்னா அவருடைய மேடை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு பழனி பாபா ஒரு இஸ்லாமியராக தன்னோட உரைகளை அங்கதான் ஆரம்பிக்கிறாரு. அவருடைய எல்லா உரைகளையும் அந்த இதை நீங்க அவருடைய கோட்பாட்டை எதிரொலிக்கிறாரு. அதே சமயம் அவர் மேடை அமைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற சமூகத்திற்காக இருப்பாங்க. பெருசா அது ஒரு இஸ்லாமிய மேடைக்கான எந்த இதுவுமே நீங்க பார்க்க முடியாது. அப்ப ஒரு முஸ்லீம் பொது தலைவராக சிந்திச்சாரு, பொது தலைவராக இயங்கினாரு, எல்லாரோடும் இருந்தார்கள். பழனி பாபாவுடைய பெரும்பான்மை கேள்வி, அதாவது இங்க உருவாக்கி வச்சிருக்க பெரும்பான்மை கேள்வி, அதாவது குறிப்பா இந்த வகுப்புவாதிகளுடைய கேள்வியாக இருக்கிறீங்க, அதுவும் சிக்கலாகுது. இவரோடு பொதுவான தலைவராக இத்தனை வேலை கட்ட முடியும். இன்னைக்கு நம்ம பாக்குறோம் பழனி பாபாவை கொண்டாடுறவங்க அவர் இல்லையே நினைச்சு ஏங்குறவங்க முஸ்லீம் மட்டும் கிடையாது. தேசிய காலத்துல இன்னும் வன்னிய சமூக மக்கள்கிட்டையும் அந்த இளைஞர்கிட்ட ஒரு நல்ல எல்லா சமூகமும் நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம். முன்னெடுத்து பழனி பாபா பேச ஆரம்பிச்ச பிறகு தமிழ் தேசிய தளத்துல அவருடைய வீச்சு அதிகமாகுது. இன்னைக்கு அது வளர்ச்சி ஏற்படுத்த முடியாதுல்ல, அதெல்லாம் பேசிருக்கனாலதான் இன்னைக்கு அதை தூக்கி நிறுத்த முடியும். ஒருவேளை இன்னைக்கு பழனி பாபா இருந்திருந்தா அவர் தமிழ் தேசியத்தின் முன்னத்தியரா நின்று களமாடி இருப்பாரு இருக்கலாம். கால ஓட்டம் தானே. அவர் எம்ஜிஆர் ஆதரிக்காரு, பின்னாடி வளர்ச்சி தானுங்க, எல்லா விஷயம் வளர்ச்சி தான்.
இப்படி ஆயிருக்கலாம், இதுக்கு மேலே போயிருக்கலாம். இது அதுக்கு அடுத்த வளர்ச்சி தான். ஆய்வு என்பது வளர்ச்சி சார்ந்த விஷயம் தானே. அதுக்கு அடுத்து போயிட்டு இருக்கிற வளர்ச்சி சார்ந்த நீங்க பழனிபாபு என்பது ஈழத்தை ஆதரிச்சாரா பழனி பாபா? ஈழத்தினுடைய நிலைப்பாட்டுல அவருடைய ஈழத்தை ஆதரித்தார். அதாவது ஈழம் அமையுங்கிற விஷயத்துல நம்பிக்கை இருந்தாரு. அமைய வேண்டுங்கிற இடத்துல அவர் இருந்திருக்கிறார். இருந்தார். நீங்க முன்னாடி கேட்ட கேள்விக்கு தமிழ் தேசியத்தை ஆதரிச்சிருப்பாரா அப்படிங்கிறது வந்து அவர் இப்ப இல்ல. ஆனா அவருடைய போக்குகள் இருந்து சில விஷயங்களை அவதானிக்கிறார். ஆனா வந்து பழனிபாபா மீதான ஒரு முத்திரையாக இது மாதிரி கூடாது. அந்த கான்சியஸோட அந்த பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த கேள்வி வந்து ஒரு கான்ட்ரவர்சி இருக்குங்க. அப்ப இதுக்கு வந்து ஒரு கான்சியஸா ஆன்சர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதனால வந்து அவருடைய அரசியல் முதிர்ச்சிகளை ஒவ்வொரு கட்டமா நகர்ந்து வந்திருக்கிறார். ஒரு வேலை அந்த இடத்துக்கு நகர்ந்திருக்கலாம், அல்லது வந்து வேற அரசியல் போக்குகளுக்குள்ளே அவர் வந்திருக்கலாம். நம்ம தமிழ் தேசிய எழுச்சிகள் தான் 2009 சொல்றோம். அதுக்கு முன்னாடி தமிழ் தேசிய எழுச்சிகள் குறிப்பா பாவலர் பெருந்தொற்ற காலகட்டங்கள்லாம் நம்ம பார்க்கணும். ஆனா அங்கங்க தேர்தல் அரசியல்லாம் இல்ல. தேர்தல் அரசியல் நீங்க தமிழரசனோடு ரொம்ப நெருக்கமா இருக்காரு. அந்த நேரத்துல விஷயங்கள் தமிழரசன் போன்ற ஒரு தலைவர் அவர் பேசுறாரு. அறிவார்ந்த ஒரு தலைவர் வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. தலைவர் தமிழரசனை பிடித்து அவருக்கு உதவி செய்யணுன்ற விஷயத்த சொல்றாரு. தேசிய விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேசியிருக்காரு. நிறைய அவருடைய இதெல்லாம் பேசியிருக்காரு. இன்னைக்கு அவர் எந்த இடத்துக்கு போயிருப்பார் அப்படிங்கிறது வந்து அது என்ன சொல்றது, வளர்ச்சியினுடைய அந்த மாற்றம் இருக்குங்களா, ஒன்றிலிருந்து இன்னொன்று மாறும் சிந்தனை மாற்றம். அம்பேத்கர் பெரியாரை விமர்சிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல பேசினதா வந்து சரிதான். அவரு அப்படிதான் பேசியிருக்காரு, பேசாமலாம் இல்லை. அது அந்த காலகட்டத்து நிலைப்பாடு. நிறைய சமூக வலைத்தளங்கள் அது நிறைய இன்னைக்கு பூதகரமா பேசப்படுது. அவரை பேசலைன்னா யாரும் சொல்ல முடியாது, பேசியிருக்காரு. நீங்க அவருடைய இன்னொரு இதே இருக்குது, நான் குதிரைகளை வந்து எதாவது மாற்றிக்கிறேன், என்னுடைய கொள்கையை என்றைக்கும் மாற்றிக்கல அப்படின்னு சொல்லுவேன். நான் போகும் வழி குதிரைகள் தான் வந்து வேறு குதிரையாக இருக்கும், ஆனால் கொள்கை வந்து ஒரே அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அது இதனுடைய வளர்ச்சி இன்னைக்கு அவரு என்ன சொல்லலாம், பழனி பாபா இல்லாத இந்த இடத்துல அவர் வந்து அவரு இப்படி சொல்லிட்டாரு முடிஞ்சது, இல்லை இன்னைக்கு இவர் வேற மாதிரி மாறி இருப்பார், மாறாமல் இருப்பார் அப்படிங்கிற அந்த யூகங்கள் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் தனக்கு தகுந்தபடி அதை மாத்திக்கிறாங்க. அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது வந்து சரியான ஒரு இது இல்லை அப்படிங்கிறது. நீங்க எந்த புள்ளியில வந்து பழனி பாபாவை ஆய்வு பண்ணணும், அவரை வந்து மீட்டுருவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க? எது வந்து உங்களை செய்ய? பழனி பாபாவை குறித்து நம்ம ஒரு மீட்டுருவாக்கம் செய்யணுங்கிறதுக்கான அடிப்படையான விஷயம் வந்து சமூகம். கடந்த 100 ஆண்டுகளாகவே நம்ம எடுத்துட்டோம்னா, குறிப்பா நம்ம நேரடியாக சொன்னா ஒரு முஸ்லீம்களுடைய அந்த அரசியல் போக்குகளை பார்க்கிறோம். அதுக்கு இவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த இடங்களை நம்ம பார்க்குறோம். இந்த இப்படி ஒரு சிந்தனை போக்கை வந்து கடந்த 100 ஆண்டுகளில் யார் உருவாக்கியிருக்காங்கன்னு பார்க்குறோம். அதை உருவாக்கியிருக்க அந்த சிந்தனை போக்கு முக்கியமானதாக இருக்குது. அரசியல் களத்தில் அதை எதிரொலிக்கணும், நடைமுறையாக எதிரொலிக்கணுங்கிறத நாங்கள் சிந்தனை பள்ளிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, களத்தின் தேவையாகவும் இருக்குது. நீங்கள் ஒரு சமூகங்களுடைய ஒரு ஐக்கியமாக பேசுகிறாரு, முஸ்லீம் சமூகத்தோட ஐக்கியத்தை பேசுகிறாரு. இதே சூழலை வந்து இன்றைக்கு இருந்து ஒரு 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசியலாக இருந்தாலுமே கூட அது யார் எதிரிங்கிற அந்த விஷயத்தில் ரொம்ப தீர்க்கமாக அவர் இருந்தார். யார் எதிரிங்கிற அந்த விஷயத்தில் ரொம்ப தீர்க்கமாக இருந்தார். அன்றைய காலகட்டத்தில் இதையெல்லாம் எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக யாரும் இல்லை. இப்பவும் அதே அரசியல் தான் பேசிட்டு இருக்கிறவங்க தான் பார்க்கணும். 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசப்பட்ட எதிர்க்கப்பட்ட அதே அரசியல் தான் இன்றைக்கும் எதிர்த்து இருக்கோம். ஆனால் நாம் என்ன முன்னேற்றங்களை அந்த எதிர்ப்புல என்ன முன்னேற்றங்கள் நடந்துட்டோம், அல்லது எதிரிகள் வளர்ச்சியில எந்த இடத்துல நம்ம பிரேக் பண்ணிட்டோம், நம்ம பேசக்கூடிய கோட்பாடு எங்க நடைமுறையில வந்திருக்குன்னு பார்க்கற பொழுது அவருடைய இம்பார்ட்டன்ட் தேவை புரிய வேண்டியதா இருக்கு. அந்த சிந்தனை முக்கியமா இருக்கு. நீங்க குறிப்பா சொன்னோம்னா சிஎன்ஆர்சி பத்தி பேசுறோம். அது வந்து ஒரு இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானது, இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரானது, எல்லாம் அதான் அடிப்படையானது. ஆனால் பெரும்பான்மையாக அது முஸ்லீம்களுக்கு எதிரான விஷயமாகத்தான் இங்க நிறுத்தப்படுது. அவங்க கொண்டு வரக்கான நோக்கமும் அதாக தான் இங்கே இருக்கு. அப்படிங்கிற பொழுது இன்றைக்கு வந்து நாம் அகதி முகாம் குறித்து ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு சூழலும் உருவாயிருக்கு. ஆனால் பழனி பாபா அப்பொழுது அதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பேசுறாரு. இதெல்லாம் எதிர்க்கல, இப்படிலாம் நீ நடக்கலைன்னா ஒரு கட்டத்தில் போய் அகதி முகாமில் போய் இருக்க வேண்டிய சூழல் தள்ளி அப்படின்னு பேசுறாரு. முன்னுணர்தலா பேசுறாரு. முன்னுணர்வுகள் வந்து ஞானம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை.
அது ஒரு லாங் விஷன் இல்லைங்களா? ஒரு தலைவராக சிந்திக்கக்கூடிய இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமானதா இருக்கு. அவர்கிட்ட ஒரு இந்த இங்க தமிழர்கள்ட்ட ஒரு சித்த மரபு இருக்கிற மாதிரி அவர் ஒரு அந்த இஸ்லாமிய சித்தர்களோட பயணம் பழனியில் கல்லூரிகளை படிக்கிற பொழுது சித்தர்களோட நல்ல தொடர்பாகும். ஏன்னா பழனி கோயில சித்தர்கள் வந்து நிறைய இருக்கிறோட சில சித்தர்களோட பயணிச்சிருக்கிறாரு. நாங்களும் பழனியில கண்ணடிய பெருமாள் ஒரு கோயில் ஒண்ணு இருக்குது. அங்க ஒரு சித்தரோட அவர் இந்த தொடர்பு குறித்தெல்லாம் போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்படி அந்த அந்த மரபுக்குள்ளதான் அப்படி இப்படி இங்கிட்டு வர்றாரு அப்படி. அப்ப அவர் தான் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள இருந்து அந்த மரபை பாக்குறாரு, சூஃபிச மரபு. அதுக்குள்ள அப்படியே டிராவல் ஆகிறாரு. ஒவ்வொரு கட்டமும் இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு கட்டமா அவரை நகர்த்தி கொண்டு வந்து ஒரு சூஃபிச மரபு வந்து இஸ்லாத்துல வந்து அங்கீகரிக்கப்பட்டதா அங்கீகரிக்கப்படாதா ஏற்றுக்கொள்ளப்படாத மாதிரி ஒரு விமர்சனம் கொண்டேன். அப்படி இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு மரபு கிடையாது. சூஃபிசம்ங்கிறது ஒரு இறையல் தாங்க. இறையை உணர்வதற்கான இறை முன் சரணாகதி அடைவதற்கான ஒரு வழிமுறை அது. அது வந்து அது ஒரு ப்ராக்டிஸ் அவ்வளோதான். அது நம்ம எதிரான சிந்தனை அது கிடையாது. சூஃபிசம்ங்கிறது அப்படி எதிரான சிந்தனை கிடையாது. சூஃபி வழிமார்கள் நம்ம குறிப்பிடக்கூடிய இறைநேசர்கள்லாம் குறிப்பாக இந்தியாவில் வந்து இஸ்லாம் பள்ளி பெறுவதற்கான ஆதார புள்ளிகளாக இருக்கிறாங்க. நிறைய நீங்க தர்காவில் இருக்கக்கூடிய வழிமார்கள் வந்து அந்த அந்த பணி அந்த கோட்பாட்டை பரப்புன மக்களிடையே பரப்புரை செய்தவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்படி அதை எப்படி இஸ்லாத்துக்கு முரணானதா மாறும்? இல்ல சில பேர் கொஞ்சம் வந்து தீவிர இஸ்லாம் சார்ந்து பேசக்கூடியவர்கள் இந்த தர்கா வழிபாடு அதெல்லாம் வந்து முரண் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பெரியவர்கள் தானே தர்கா அந்த அவர்களுடைய சமாதி தானே தர்கா வலியுறுத்தலையே. இருக்கிறவங்க இப்படிலாம் செய்யணும்னு வலியுறுத்தல. அவங்க மக்களோட மக்களாக இருந்தாங்க. அவங்களுக்கான வாழ்வியல் சிக்கல்களை தீர்த்து வச்சாங்க. மருத்துவ ரீதியாக நிறைய விஷயங்களை மக்கள் பணி செஞ்சு தன்னுடைய கொள்கைகளை அவங்க பேசினாங்க. அப்படி அப்படி அது பரவுச்சு. ஏன்னா இங்க இஸ்லாம் அப்படித்தானே பரவுது. ஏன்னா நேரடியா வந்து அங்கிருந்து இங்க இறக்கலையே. நம்ம ஒரு நிலாவில இருந்து அப்படி மொத்தமா கொஞ்சம் ஒரு ஏலியன்ஸ் கிடையாது. நீங்க இங்கதான் இருந்தோம். நீங்க இருக்கிற மாதிரி இஸ்லாமியர் நான் பாலாக்கன் எனக்கு ஏற்கனவே பேர்லாம் சூட்டியிருக்காங்க. ஒரு கேள்வி கேட்கிறாரு இல்லைங்களா? சிறுபான்மை பெரும்பான்மைக்கு அவர் சீமானன் குறிப்பிடுறாரு இல்லைங்களா? இளையராஜா வந்து பெரும்பான்மை சிறுபான்மையா இருக்கு. அங்க அப்படித்தான் நடந்திருக்கு. இப்படிதான் தொடர்ச்சியா நடந்திருக்கு. சோ இவங்க அந்த பணிகள்ல இருந்தாங்க. இன்னைக்கும் வந்து இஸ்லாமியர்களை மாமா மச்சான்னு சொல்றது காரணம் என்னன்னா ஒரு தலைமுறைய நெருக்கமா இருக்கு. இப்ப என்னோட சித்தப்பா மாறினாரு, இஸ்லாத்தை தள்ளிட்டாரு, இல்ல கிறிஸ்தவத்தை தள்ளிட்டாரு. ஆனா அவர் என் சித்தப்பா இல்லைன்னு ஆயிருமா? நான் ஒரு சித்தப்பான்னு தான் கூப்பிடுவேன். இப்ப இஸ்லாமியரா மாறி அவர் வந்து முகமதுக்கு அண்ணன் பேர் வச்சிருக்காரு. நான் ஒரு சித்தப்பான்னு தான் கூப்பிடுவேன். அந்த சமூகம் அந்த உறவு மாறாது. எங்க தாத்தா வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாரு. முப்பாட்டன் எங்க அப்பா எங்க தாத்தாவோட அப்பா என்னுடைய முப்பாட்டன். அவருக்கு வச்சுக்க முருகன் வச்சுக்கேன். முப்பாட்டன் முருகன். அவரு மாறிட்டாரு. அப்புறம் எங்க தாத்தா இப்ப எங்க அப்பா. என் முருகனை வந்து இப்ப என் முப்பாட்டன் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட முடியுமா? மூணாவது தலைமுறை முருகன் தானே. ஆமா, சொல்லிட முடியுமா? அவரு எங்க தாத்தா இஸ்மாயில். இஸ்மாயிலோட அப்பா வந்து முருகன். இப்ப நான் என்ன சொல்லட்டும்? அது சொல்ல முடியாது. நம்ம இப்படிதான் வந்து இந்த எல்லா விஷயங்களையும் புரட்சியர பழனிபாபா வந்து ஒரு இடத்துல அடுத்த தலைமுறை முருகன் யாருங்கிறது தெரியாம போயிட்டாங்கன்னா மறந்துடுவாங்க. தான் வந்து நாங்க கடத்துறோம். இஸ்மாயில்ல இருந்து வந்தோம்னு நினைச்சிருப்பாங்க. கடத்தி இல்ல நாங்க முருகன்ல இருந்து இஸ்மாயில் வந்தார், இஸ்மாயில் இருந்து சேகுரிட்டு வந்தார், சேகுரி இருந்து முறையாம வந்தேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நாங்கள் கடத்திட்டு தான் இருப்போம். இனிமேலும் கடத்துவோம். இல்லைன்னா எங்களுக்கு வேறு இல்லை, நீ பாகிஸ்தான் போமா சொல்லி இப்பவே சொல்றாங்க. இந்த ஒரு தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள் வந்து தங்களுடைய வேரை தேடி பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு. 20 வருஷம் கழிச்சு யுவன் சங்கர் ராஜாவையும் ஒரு மகனையும் பாகிஸ்தான் போ, நீ பாகிஸ்தானி தானே அப்படின்னு வேடிக்கைன்னா அந்த பாகிஸ்தான்காரனும் இவங்க சொல்ற அகண்ட பாரத்துக்குள்ளதான் அதான் வேடிக்கையான விஷயம். அவங்க சொல்ற அகண்ட பாரத்துக்குள்ள இதே பாகிஸ்தான் இந்தியாவில் இருந்த ஒரு பாகிஸ்தான் தான். அந்த மக்களும் வந்து அவங்களும் நான் சொன்ன மாதிரி ஏலியன்ஸ் கிடையாது. சரி, இருந்தாலும் மத ரீதியாக ஒரு நாடு கம்யூனிஸ்டுகளுக்கு ரஷ்யாவுக்கு போ, சைனாக்கு போங்கிற மாதிரி முஸ்லீம்னா பாகிஸ்தானுக்கு போங்கிற ஒரு இயல்பா நாங்க இதுல நவராத்திரில சுடுகாட்டுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி பண்டோரா கிரகத்துக்கு போயிடலாம்.
எங்க பொண்ணு இது ஆக நம்மளோட வேரை தேடி போனா இங்க உள்ள ஏதாவது ஒரு தமிழ் குடியை சார்ந்தவர்களா இருப்பாங்க. பெருவாரி யாரா இருக்க முடியும்? இங்க இருக்கிற ஒரு தேவேந்தரா இருக்கலாம், இல்ல ஒரு பறையரா இருக்கலாம், வன்னியரா இருக்கலாம், நாடாரா இருக்கலாம், கோணாரா இருக்கலாம். இப்படிதான் இருக்க முடியும். இதுல இருந்தா நம்ம மாறி இருக்க முடியும். இப்படியே தான் வந்து கோச்சார் பழனி பாபா பேசுவார். இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல மற்ற இடங்களில் கட்டமைக்கப்படுற சிறு சிறு காணொலிகள் ஏற்படுற மாதிரியான அவர்களில் பழனி பாபா ம். அவர் ஒரு பிலாசபர், ஒரு தத்துவத்தின் தலைவராக இருக்கார். சமூகங்களின் கூட்டமைப்பாக வந்து ஏற்படுத்தணும்னு சொல்கிறாரு. அதே போல் சட்ட ரீதியாக இந்த சமூகத்தை வந்து தயார்படுத்தினார். கல்வி, வேலை, அதிகாரத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னார். ஒரு என்ன சொல்ல, ஒரு அறிவார்ந்த ஒரு பொதுத் தலைவர். பழனி பாபாவுடைய மறைவுக்கு பிறகு இங்க இஸ்லாமியர்கள்ட்ட ஒரு இது உருவாகலையோ? இல்ல இப்போ பழனி பாபா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்கள்ட்ட ஒரு வெற்றிடம் காணப்படுதா நினைக்கிறீங்களா? அது வந்து அவசியம் வந்து அப்படி ஒரு வெற்றிடம் உருவாகிதான் இருந்தது. நிறைய அமைப்புகள் உருவாயிருக்கா? நீங்க இப்ப எப்படி இருக்கக்கூடிய அரசியல் சூழல் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமான ஒரு அரசியல் சூழல், குறிப்பா நம்ம முஸ்லீம்களுடைய பிரதான இயக்கங்களா இருக்கவங்க வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் நிலைக்கு வந்திருக்கிறாங்க. பொதுவான எல்லா பிரச்சனைகளையும் தலை இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. குறிப்பா நம்ம 2009 ஈழ விடுதலை செய்கிற ஈழ இறுதி யுத்தத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம கவனிக்கிறோம். குறிப்பா இழுவர் விடுதலைக்கு ஆதரவாக முஸ்லீம் இயக்கங்கள் களத்துல இருந்திருக்காங்க. நம்ம மீட் என்ற இடத்துக்கு எதிராக கூடங்குழு அணுகுலை இயற்கை சார்ந்த விஷயங்கள் முன்னணி களங்கள்ல முஸ்லீம் இயக்கங்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு பழனி பாபா மறைவுக்கு பின்னால் ஒரு 10-15 ஆண்டுகள் ஒரு தேக்க நிலை அரசியல் நம்ம பார்க்க முடியும். அது வந்து இஸ்லாமிய மார்க்க முறைகள் சார்ந்த ஒரு திசைக்குள்ள அதை கொண்டு போயிட்டாங்க. அரசியல், அதிகாரம், விடுதலைங்கிறத தாண்டி வேற இன்னொரு பக்கம் வந்து அது ஒரு சுருங்கன போக்கா அது ஒரு 15 ஆண்டுகளை மார்க்கத்தை முதன்மையானதாக மாத்தி விட்டாங்க அப்படிங்கிற வருத்தம் இருக்கும். உள்முரண்பாடுகளை கூர்திட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருந்திருக்கிறது. அது மார்க்கம்னா மார்க்கத்தை வளர்க்கக்கூடியது அல்ல, உள்முரண்பாடுகளை கூர்திட்டக்கூடிய ஒரு காலமாக இருந்தது. அது வந்து அந்த காலகட்டங்கள்ல தன் மீது நிகழ்த்தப்பட்ட சமூக அழுத்தங்கள் குறித்து, சமூக ரீதியாக எதிர்கொள்ள அரசியல் அநீதி குறித்து பாரிய அளவிலான விஷயங்கள் போய் சேரலைங்க. இன்னும் இந்த காலகட்டங்கள், இந்த 15 ஆண்டு மிக நெருக்கடியான காலகட்டங்கள், நிறைய சிறை, ஒடுக்குமுறை, நீங்கள் 97 படுகொலை, அதற்கு பின்னாடி வந்த குண்டு வெடிப்பு, இந்த மாதிரி அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வந்து இந்த சமூகத்தின் மீதான பொதுவான தீவிரவாத முத்திரை விட்டப்பட்டது. முஸ்லீம் என்றாலே தீவிரவாதி என்ற முத்திரை விட்டப்பட்டுச்சு. ஒவ்வொரு வீடுகளையும் சோதனை நடத்தப்பட்டுச்சு. ஒரு மிக நெருக்கடியான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துக்கு பின்பு நீங்கள் நிறையா கட்சிகள், அமைப்புகள் வந்து இங்கே உருவாகுது, இருக்குது. அது வந்து பொதுவான போராட்டங்களையும், மண் சார்ந்த போராட்டங்கள், எல்லா போராட்டங்களையும் முன்னாடி நிற்கிது. ஆனால் இதுக்கு இடையில நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அந்த கேப் வந்து மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு இருண்ட காலம் வந்து ஒரு தனியா விரிவா பேச வேண்டிய ஒரு விஷயம். சுருக்கமா சொல்லும்போது சில விஷயங்கள் தவறா கூடி புரிந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா முஸ்லீம் இயக்கங்கள் இன்னைக்கு ஒரு பொதுவான இடத்துல இருக்கிறாங்க. அதையும் வந்து முஸ்லீம் இயக்கங்களாக தான் நம்ம சுற்றி காட்டுறோம். ஏன்னா இன்னைக்கு பெரும்பான்மை சிறுபான்மைங்கிற அந்த உதாரணம் வருது இல்லைங்களா? ஏன் சிறுபான்மை சொல்ல அனைத்து கட்சிகள்லயுமே இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த பிரதிநிதித்துவம் அவர்கள் தனி இயக்கங்களாக கண்ட பிறகு அது குறைஞ்சு போனதா தெரியலையா? ஆமா, அதுக்கு அதாவது வந்து ஒரு விஷயம் நடக்கிற பொழுது, முஸ்லீம்கள் மேல ஒரு அநீதி இழைக்கப்படுகிற பொழுது, இந்த இன்னைக்கு நம்ம சொல்ற வெகுஜன கட்சிகள், இயக்கங்கள் குரல் கொடுத்து அதற்காக போராடி அவங்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டி இருந்தால் இப்படிப்பட்ட அமைப்புகள், இயக்கங்கள் வந்திருக்காது. இயங்கியல் அடிப்படையில வந்திருக்காரு. தரலைங்கிறனால வர்றாங்க. உங்களை அடிக்கிறப்ப நான் பேசியிருக்கேன், நான் பேசல. தரலன்னா வந்திருக்காங்கன்னா அது பெரும்பான்மையா மாறிடுங்கல்ல. அப்படி ஒன்றுபட்ட தலைமை அப்படி உருவாகி இருந்தா அது வந்து பெரும்பான்மையா இருந்திருக்கும், குரல் வலிமையா இருந்திருக்கும். இந்த உள்முரண்பாடுகளை எந்த கடத்துலயுமே நம்ம தவிர்க்க முடியாது. எங்கேயுமே எந்த விஷயங்களுக்குள்ளே நம்ம தவிர்க்க முடியாது. நீங்க திராவிட இயக்கங்கள் எடுத்துக்கிட்டாலும் பல ஊர்களா இருக்காங்க, நம்ம தமிழ் தேசியத்திலே பல ஊர்களா இருக்காங்க. விடுதலை புலிகள் யுத்த காலகட்டங்களில் கூட சில தமிழ் அமைப்புகள் வந்து பிரிஞ்சிருந்ததை நம்ம பார்க்கணும். இது தவிர்க்க முடியாது, இந்த முரண்பாடுகள் தவிர்க்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு வலிமை பெறணுங்கிறதுல மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனா யதார்த்தம் இங்க இப்படியாதான் இருக்குது. ஸோ இப்படி வந்து முஸ்லீம்களுக்கான அந்த பிரச்சனைகளை குறித்து அவர்கள் தான் பேச வேண்டுங்கிற இடத்துல வருகிற பொழுது அவங்க முஸ்லீம்களுக்கான இயக்கங்களாக மட்டுமே சொல்கிறாங்க. ஆனா எல்லா பொது அரசியலையும் அவங்களுடைய பங்கெடுப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் அந்த எப்படி சிறுபான்மைங்கிற ஒரு முத்திரை
மாறவில்லையோ அதே மாதிரியான இந்த முத்திரையும் மாறாமல் நீடிக்கும். சரி. அவர் பழனி பாபா அவர்களுடைய அந்த மரண காலத்தை பத்தி ஏதாவது விரிவா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அது அது எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது விரிவா செய்து நிறைய ஆய்வு செஞ்சுருக்கோம், நிறைய தெரிஞ்சிருக்கிறோம், நிறையா டாக்குமெண்ட்டை வச்சிருக்கிறோம். ம். அடுத்து பழனி பாபா அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு எதுவும் தெரியுமா? இல்லை, சம்பவம் நடந்து வெளிப்படையாக நிறையா தகவல்லாம் உங்களுக்கு இருக்குது, பொதுவான தகவல்லாம் இருக்குது. ம். அது குறிப்பான சில தகவல்கள் வந்து அடுத்து புத்தகத்தில் பழனி பாபா வாழும் போராட்டம் பாகம் 2 ம். அதில் மிக குறிப்பான அதிர்ச்சிகரமான இல்ல அவரு நான் கேக்குறது என்னன்னா, அவரு வந்து எங்க இருந்தாரு? எத்தனை பேர் வந்து அவரை இது பண்ணாங்க? பொள்ளாச்சியில அவரு வந்து கொலை செய்யப்படுறதுக்கான அந்த அந்த பொள்ளாச்சி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இறுதி நேரம் வந்து பொள்ளாச்சியில் ரம்ஜான் நேரம். பொள்ளாச்சியில் வந்து ரம்ஜான் நேரம், அந்த நோன்பு ரம்ஜான் நோன்பு இது பண்ணுறாங்க இல்லையா, நோன்பு வைக்கிற இந்த 17 நோன்பு வந்த நேரத்தில் அவனுடைய நண்பர் மாலை நேரம் அவர்களுடைய நண்பர் தனபால் வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு அவர் வரார், வெளியே வரார், ஜீப் அவரே ஓட்டுறதுக்காக டிரைவர் சீட்டுக்கு போகிறாரு. ம். அப்போது ஒரு கண்ணீர் போய் கொண்டு மாதிரி ஒரு குண்டு அடிக்கி போட்டு ம். கோடாரியால் ஒரு 5 பேர் அந்த வழக்கில் கோடாரியால் வெட்டி கொல்லப்படுறாங்க. கோடாரியால வெட்டி கொண்டார். கோடாரியால் வெட்டி கொல்லப்படுறாங்க. கோடாரியாலும் ஆயுதங்களாலும் ம். வெட்டி கொல்லப்பட்டு வெட்டி அதே இடத்துல கொல்லப்படுறாரு. ம். அப்போ கூட யாரும் இல்லை, ம். ஒருத்தங்களா அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அது கூட எப்படி. அந்த சம்பவம் நடக்குது. அவரு நண்பர் வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு. அது செல்ஃப் டிரைவிங். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து அவரு அவங்க அவருக்கு ஏற்கனவே உயிருக்கு அச்சம் இருக்கு. இந்துத்துவ அமைப்புகளால மிரட்டல் எல்லாம் இருக்கு. வந்து சொல்றாரு, நான் இப்படிதான் கொல்லப்படுவேன். அவர் நீங்க சொன்ன மாதிரி நீங்க முன்னுணர்தலா? ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, முன்னுணர்தல் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அது மாதிரி ஒரு மேடை 2 மேடை இல்லை, பல மேடைகள்ல வந்து சொல்றாரு, இப்படிதான் வந்து வெட்டி நான் கொல்லப்படுவேன். வந்து இப்படிதான் இந்த அரசியல் எதிரியும் போறேன். ஆமா. இதெல்லாம் எதிரிகள் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். கொல்லப்படுவேன். வந்து கொல்லப்படலாம், கொல்லப்படுவேன்னு நான் ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். ஆனா கொல்லப்படுவது எந்த வழிமுறையில கொல்லப்படுவேன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ம். அரசு அதையுமே சேர்த்து சொல்றாரு. தூக்குல போடப்பட்டிருக்கலாம், ம். யாரால விஷம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஒரு வாகன விபத்துல கொண்டிருக்கலாம். இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கிற பொழுது நான் எதிரிகளால் வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு வந்திப்பேன். இதைதான் இறைவன்கிட்ட நான் வந்து கேட்கிறேன். ஓ. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மரணம் தான் ஓ, அவரு அந்த மரணத்தை அவரே தான் வந்து பல மேடையில சொல்லியிருக்கிறார். பல அதை மேடையில விரும்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா. ஓ. அப்படிப்பட்ட மரணம் தான் எனக்கு வேணும். ஓ. நீ வந்து அவர் இறைவன்ட்ட என்ன சொல்றாரு, எப்படி பிரார்த்திக்கிறாருன்னா, என்னை வந்து சும்மா மரணிக்க வச்சிடாது, இப்படிப்பட்ட ஒரு தியாக மரணம் மரணம் தான் தியாக மரணம் தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு தான் அதன்படியே நடக்குது. அதன்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு. நான் பேசிட்டு போறது எல்லாமே விதைகள் தான், கனிகள் அல்ல. இதுல இருந்து பல இது வந்து உருவாகணும். எனக்கு பின்னால் ஒரு எழுச்சி மிக்க இளைஞர் சமூகம் வரும். ம். அவர்கள் வந்து என் எலும்பை தோண்டி எடுத்தேனும் நன்றி சொல்வார்கள், அன்றுதான் என்னை வரலாறு விடுதலை செய்யும் அப்படின்னு சொல்லுவார். அவர் காமிச்சது வந்து இன்னைக்கு நினைக்கிற மாதிரி வெறும் ஆவேசமான பேச்சுக்களை மட்டுமல்ல, அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கணும்னு நினைச்சாரு. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிற இஸ்லாமிய சமூக இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் அவர் சொன்ன அந்த கோட்பாடு தான், படிக்கணும், அதிகாரத்துக்கு வாங்க, அரசியலில் அதிகாரம் இது ரொம்ப முக்கியம், அரசியலை புரிஞ்சுக்காங்க. ஆமாம், அரசியலை புரிஞ்சுக்க அதிகாரத்துக்கு வா படி. அவர் வந்து வெறும் ஆவேசத்தையும் இதை மட்டும் ஊட்டிட்டு போகிறார். நீ அதை மட்டும்தான் வந்து பிரச்சார பழனிபாமன் எடுக்கக்கூடாது. இளைஞர்களை நம்பி நீ இப்படிலாம் வருவ, எழுச்சியாக வருவ, இந்த அரசியலுக்கு வருவ, அதிகாரத்துக்கு வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த அது ஒரு எதிர்பார்ப்போடு அவர் வந்து மன்னிச்சிருக்காரு. அது அப்படி தான் போகணுங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது. ரொம்ப நன்றி தோழர் உரையாடலுக்கு.